கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மதீனால இருக்கோம். قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மக்காலேருந்து கிளம்புறோம். என்றைக்குமே நான் கடைசி நாள் சொல்ல மாட்டேன். இன்ஷால்லா நான் கண்டிப்பாக இங்கே வருவேன் மக்காவுக்கு. ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தவாஃபுல் வீடா பண்ணணும். தவாஃபுல் வீடா 7 முறை நம்ம பார்த்தீங்கன்னா தவாஃப் செஞ்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இன்ஷால்லா கண்டிப்பாக நான் இங்கே திரும்பியும் வருவேன். அதே மாதிரி எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன். எல்லாருக்குமே உம்ரா பண்ண ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷால்லா. حب الأنام في همة حب الأنام يا دعاة رب السماء يا من صنعتم في الأرض نورا يا قلوبا فيها الوفاء بشرى. ஸோ கைஸ் நம்ம தங்கி இந்த ஹோட்டல் நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம மதீனா போகிறோம். ஒரு பள்ளிவாசல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நடப்பதற்கு முன்பு அந்த முந்தைய இரவு முழுக்க ஒரு கூடாரமிட்டிருப்பட்ட ஒரு இடத்திலே உட்கார்ந்து அந்த கூடாரத்திற்குள் உருகி விருகி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பே நாயகனே யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால், இந்த கூட்டம் தோற்று போய்விட்டால், உன்னை வணங்குவதற்கு இந்த உம்மத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். ரப்பே, இந்த கூட்டத்திற்கு நீ வெற்றியை கொடு, இந்த கூட்டத்திற்கு நீ வெற்றியை கொடு என்று இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு முன்பு இரவெல்லாம் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு கூடாரம். அந்த கூடாரம் இருந்த இடம்தான் இன்று மஸ்ஜிதே அரீஷ் என்று அதே அந்த மலக்குமார்கள் இறங்கிய மலை, அதையும் நாம் பார்ப்பதற்காக செல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பத்ர் போர் என்ற இந்த போர் எவ்வளவு முக்கியமான போர் என்பதும் இதனுடைய முக்கியமான வரலாறுகள் எல்லாம் அடிக்கடி நாம் ஒவ்வொரு வருடமும் ரமலானிலே பிறை 17 ஒவ்வொரு பள்ளிகளிலும் அதற்கான புரோகிராம் ஏற்படுத்தப்பட்டு பேசப்பட்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த புனிதமான பூமியை இன்னைக்கு நேரடியாக கண்குள்ளா காட்சியோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாற்றையோ அல்லது பத்ர் என்ற இந்த போரின் வெற்றியை விட்டுவிட்டோ நாம் எந்த விஷயங்களையும் பேச முடியாது என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமிய மார்க்கம் எடுத்தது என்றால் இந்த பத்ர் என்கிற இந்த போரில் தான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்துக்கே நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கிறோம். ஆஜிமார்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம போயிட்டு சலாம் சொல்லிட்டு நாமும் அதிகமாக துஆ செய்துட்டு இந்த இடத்துல கிளம்புவோம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பத்ர் போருக்கு வந்திருக்கோம். 313 சஹாபாக்கள் வந்து ஷஹீதான இடம். அவங்களுக்காக நம்ம சலாம் சொல்ல வந்திருக்கோம். அந்த ஷஹீதுகளுடைய பெயர் உமைர் இப்னு அபி வக்காஸ், சஃப்வான் இப்னு வஹப், துஷ் ஷமாலைன் பின் அப்து அம்ர், மஹ்ஜா பின் சாலிஹ், ஆக்கில் இப்னு அல் புகைர், உபைதா பின் அல் ஹாரிஸ்,
سعد بن الخيثمة مبشر بن عبد المنذر حارثة بن سراقة رافي بن معلى عمير بن الحمام يزيد بن الحارث معود بن الحارث عوف بن الحارث رضي الله عنهم جميعا رضي الله عنهم ورضي الله عنهم ورضوا عنه. இந்த சஹாபாக்களுடைய பெயர் இன்ஷா அல்லாஹ். வாங்க அப்படியே. கண்ணியமான ஆஜிமார்களே ஆஜியாக்களே, பத்ரு போரினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். அல்லாஹு தாலா இந்த பத்ரு போரில் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை 3 விதமான உதவிகளை கொடுத்து அல்லாஹ் இந்த வெற்றியை கொடுத்தான். 3 விதமான உதவிகளை பற்றியும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். 1, 313 சஹாபாக்கள், அங்கு 1000 பேர். விடிந்தால் போர். ஒரு பக்கம் முஸ்லிம்கள் தங்கியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் காஃபிர்கள் தங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு மலையை இறக்கிறார். அல்லாஹ் இறக்கிய அந்த மலையும் சஹாபாக்களுடைய வெற்றிக்கு காரணம் சொல்றான். எப்படின்னா, எந்த இடத்துல முஸ்லிம்கள் தங்கியிருந்தாங்களோ அங்க மழை பெஞ்ச உடனே அந்த இடம் தங்குறதுக்கு உகந்தா மாதிரி ஆயிடுச்சு. அந்த மண் சேரும் சகதியுமா ஆகல. இருந்த இடம் இன்னும் தங்குறதுக்கு சிறப்பான இடமாயிடுச்சு. அந்த மழையினால காபிர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அவங்க இருந்த அந்த இடம், அந்த மண் கொல கொலன்னு சேராகி சேரு சகதியுமாயி இருக்கிற இடத்துல அவங்களால இருக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த மழையினால ஒரு மலையை இறக்கி அந்த மலையே சஹாபாக்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சாதகமாகவும், காபிர்களுக்கு அந்த மலையின் மூலமாக இருக்கிற இடத்த ஒரு பாதகமாகவும் அல்லாஹ் தஆலா அமைச்சான். இது ஒரு முதல் காரணம், சஹாபாக்களுக்கு கிடைச்ச வெற்றி. 2வது ஒரு காரணம், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தூக்கத்தை நாம் தந்தோம். அந்த தூக்கமும் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம். அது எப்படி தூக்கத்தை தந்து என்ன வெற்றி தருது அப்படின்னா, விடிந்தால் போர்ல வெற்றியா தோல்வியான்னு தெரியாது. நம்மளுடைய படையினுடைய கெப்பாசிட்டி 313 பேர் தான். அங்க 1000 பேர் இருக்கிறாங்க. நம்ம விட 2 மடங்கு கூட. நாளைக்கு ஊருக்கு திரும்ப போகுமா போக மாட்டோமா அப்படிங்கிற பயத்தோட இருக்கும் பொழுது உண்மையில ஒரு பயம் இருந்தால் தூக்கம் வரக்கூடாது. நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்க போகுது, அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் அடிக்க போறான், பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிட்டு வர்றான், யாரோ ஒரு எதிரி நாளைக்கு வர போறான்னா அன்னைக்கு தூங்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு நமக்கு தூக்கம் வராது. அல்லாஹ் ஒரு தூக்கத்தை சஹாபாக்களுக்கு தரான். விடிந்தால் போர் எல்லா சஹாபாக்களும் ஒரு தூக்கம் தூங்குறாங்க. ஒரு தூக்கங்கிறது ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாதிரி, ஒரு புதுசா ஒரு உற்சாகம் வரும், ஒரு உத்வேகம் வரும். ஒரு தூக்கத்தை கொடுத்து நாளை போர் செய்வதற்கு சஹாபாக்களுக்கு ஒரு உத்வேகத்தை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். 3வதாக அல்லாஹ்வுடைய உதவி, மிக முக்கியமான உதவி இதுதான். மலக்குகளை இறக்கி அல்லாஹ் உதவியை கொடுத்தான். ஜபலு மலாய்க்கா, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு மலக்குகள் இறங்கிய இடம். 5000 மலக்குகள் என்றும் குர்ஆன் வருது, 3000 மலக்குகள் என்றும் குர்ஆன் வருகிறது. சஹாபாக்கள்ல பல ரிவாயத்துகள் அறிவிப்புகள்ல, நான் வெட்ட வாளை தூக்குகின்ற பொழுது நான் வெட்டல, அதுக்குள்ள எதிரியுடைய தலை கீழே விழுந்து கிடக்கிறது. நான் குத்துவதற்கு முன் நான் குத்தப்பட்டு கிடக்கிறான். வெள்ளை நிற தலப்பாகைகளை கட்டிய உருவங்கள் வானத்திலிருந்து இறங்கிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சில சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இப்படி 313 பேர் அங்கு இருந்தாலும் அங்கு 3000 படை வீரர்கள் மலக்குகளாக இறங்குறாங்க. மலக்குமார்கள் தான் அங்கு முக்கியமான படை வீரர்களே. மலக்குமார்களை இறக்கி நாம் உதவி செய்தோம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சாதாரண ஒரு சின்ன படை ஒரு மிகப்பெரிய படையை வெற்றி கொள்கிறது.
அபூஜஹல், நான் மிகப்பெரிய வீரன், இடத்திலே படை இருக்கிறது, இடத்திலே பணம் இருக்கிறது, இடத்திலே அதிகாரம் இருக்கிறது, இடத்திலே காசு பணம் இருக்கிறது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவத்தோடு வாழ்ந்த அபூஜஹலை ஒரு சின்ன பசங்க கொள்றாங்க. ஒரு சிறுவர்களுடைய கையால் அவன் கொல்லப்பட்டு, இந்த இடத்திலே அபூஜஹல், இந்த இடத்திலே உத்துபா, இந்த இடத்திலே ஷைபா, இந்த இடத்திலே இவன் கொல்லப்பட்டிருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை காட்டி எவர்கள் மரணித்து கிடப்பார்கள் என்று வட்டமிட்டார்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த காபிர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தாங்க, கொல்லப்பட்டு கிடந்தாங்க. 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. சஹாபாக்களுடைய ஈமான் தான் இங்க ரொம்ப முக்கியமான பலம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூல்லா போனப்ப சஹாபாக்களோட, குறிப்பாக அன்சாரி சஹாபாக்களோட அக்ரிமெண்ட் என்னன்னா, நாங்க உங்க ஊருக்கு வரோம், இருக்கிறதுக்கு எங்களையும் ஒரு அடைக்கலம் கொடு, அவ்வளவுதான் அக்ரிமெண்ட். ஊருக்கு வந்த உடனே 2வது வருஷமே போருக்கு கூப்பிட்டா இந்த சஹாபாக்கள் எப்படி வருவாங்க? அந்த பேச்சுவார்த்தையே அந்த சஹாபாக்கள் நம்ம பேசலையே என்று அன்சாரி சஹாபாக்களை போருக்கு அழைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்ச பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க யோசிக்காதீங்க, மூசா நபியினுடைய கூட்டம் மூசா நபியை பார்த்து நீங்களும் உங்க ரப்பும் போய் போர் செய்யுங்க, நாங்க வெளியே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம், நீங்க ஜெயிச்சா வர்றோம், இல்லை நாங்க இப்படியே ஓடி போயிடுறோம் என்று சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், எங்களை எங்கு வர சொன்னாலும் நாங்கள் வருவோம், உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய உயிரையும் பொருளையும் குடும்பத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த அன்சாரி சஹாபாக்கள் கொடுத்த அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த புனிதமான பூமிக்கு தான் நான் போறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி கிடைத்த இடம் இந்த பதிர் போருங்கிறது. நான் பார்க்குற இந்த இடத்துல அந்த கிணறு, எந்த இடத்துல அந்த காப்பிர்கள் புதைக்கப்பட்டாங்களோ, ரசூலுல்லாஹ் வட்டமிட்டாங்களோ, அப்படிப்பட்ட வரலாறு நடந்த இடங்கள் எல்லாம் இந்த இடமாக சொல்லப்படுகிறது. நான் பார்த்த இந்த பள்ளி தான் மஸ்ஜித் அரிஷ். இங்கே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க இருந்து அந்த டென்ட் கட்டி துவா செஞ்ச இடம் இந்த இடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய ஈமானை, இறையச்சத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. முழு உலக இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தல் புரிவானாக. அவர்களுடைய ஈமானை தந்து எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, சோதனையில் இருக்கிறார்களோ அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா விரைவிலேயே நல்ல ஆட்சியாளர்களையும் நல்ல ஆட்சியையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அடி பஸ்ல ஏறிடுங்க இன்ஷாஅல்லாஹ். நம்ம இஷா இன்ஷாஅல்லாஹ் ஹரம்ல பேசுவோம். புனித மதீனா ஷரீஃபை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மதீனால முதல்ல நம்ம என்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 3 முக்கியமான அமல்களை கட்டாயமாக மதீனால நம்ம செய்யணும். இந்த 3 அமல்கள் தான் நமக்கு மதீனால நாம் செய்ய வேண்டிய அமல்கள். நமக்கு உம்ரா இல்லை, தவாஃப் இல்லை, மற்ற எந்த செயல்பாடுகளும் அங்கே இல்லை. 3ல முதல் விஷயம், நம்ம 5 வேளை தொழுகைகளை மஸ்ஜித் நபவியில சரியா தொழுகிறோம். நமாஸ் ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா கைருன் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவாஹு இன்னல் மஸ்ஜிதல் ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய பள்ளியில தொழக்கூடிய ஒரு தொழுகை வேறு பள்ளிகளில் தொழக்கூடிய 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நம்ம ஊர்ல 1000 தடவை தொழுகிறது ஒன்றுதான். மஸ்ஜித் நபவியில தொழக்கூடிய ஒரு தொழுகை அந்த 1000ஐ விட சிறந்தது. இல்லல் மஸ்ஜிதல் ஹராம், காபாவை தவிர. காபாவுடைய சிறப்பு தனி, காபாவுக்கு என்று தனி சிறப்பு உண்டு, காபாவுடைய நன்மை தனி. மஸ்ஜித் நபவிக்கு அவ்வளவு சிறப்புகள் தொழுகைக்கு உண்டு. எந்த பூமியில நம்ம தொழுகிறோம், எந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடங்கி இருக்கிறாங்களோ, தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்களோ, தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த பூமிங்கிறதுனால தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மதீனாவை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு சொன்னா, அப்படியே சில நேரத்துல அப்படியே அழுத்திடும். ஃபஜ்ர் சில நேரத்துல அப்படியே அழுத்தம், அஸருடைய வக்து சில நேரங்கள் அழுத்தம். கொஞ்சம் கவனமாக நம்ம ஜமாத்தை மிஸ் பண்ணாம நம்ம இருக்கிற அந்த 4 நாட்கள்ல கவனமாக நம்ம தொழுவோம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜபல் மலாய்க்கா வந்திருக்கோம். இங்கே தான் மலக்குமார்கள் இறங்கிய இடம். أسماؤه وتعالى فأكون
ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மதீனா வந்தாச்சு. இதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலு அல் புஸ்தான் ஹோட்டல். இந்த அல் புஸ்தான் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபாவி 350 கேட் பக்கத்துலேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ கைஸ் வாங்க ரசூலுல்லாஹ் ரவுதா ஷரீஃப்க்கு நம்ம போகிறோம். قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة الرحمن الرحيم اللهم افتح لي أبواب رحمتك اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليك يا رسول الله صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. السلام عليك يا أمير المؤمنين أبو بكر الصديق رضي الله تعالى عنه. السلام عليك يا أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ நம்ம வந்து 365 கேட்டில் வந்தோம். அதுதான் மெயின் கேட். பெண்கள் வந்து அந்த கேட்டுக்குள்ளேயே வர தேவையில்லை, அப்படியே கேட்டுக்கு வெளியவே நேராக போகலாம். நேராக போனால் பெண்களுடைய பகுதி தான். அந்த பக்கம் இந்த கேட்டுக்கு வர லெஃப்டே வர தேவையில்லை, நேராக லாஸ்ட்டுக்கு போனால் பெண்களுடைய கேட்டு தான். பெண்களுடைய ஜோன் தான் ஃபுல்லாக தொழுகிறோம். ஆண்கள் கேட்டுக்குள்ளே வந்து பள்ளி, அது உள்ள பள்ளியுடைய கதவு, அது உள்ள புல்பள்ளி உள்ள போய் தொழுவலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கிப்லா டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இதுதான் கிப்லா, வேறு எதுவும் இல்லை. இதுதான் நேராக கிப்லா. இது கிப்லாங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அந்த பச்சை கூபாவுக்கு கீழே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பரா இருக்குது. அங்கே தான் ரசூல் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அடக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அந்த பச்சை கூபா இருக்கிற பக்கத்தில் தான் இமாம் நின்று தொழு வைக்கிற இடம் இருக்குது. இப்போ இமாம் அங்கேருந்து தொழு வைக்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் கூட என்ன செய்யலாம், அங்கே பின்பற்றி தொழுவலாம். இப்போ இங்கே வந்து நம்ம நிற்க விடாது, இமாம் பின்னாடி இருப்பாங்க. அப்போனா என்னென்னா, நீங்கள் வந்தாவே நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிவி வச்சு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டுக்கு பின்னாடி நிலுன்னு போட்டிருப்பாங்க. அந்த நேராக போர்டு டிவி மாதிரி டிவியாக இருக்கும். என்ன அர்த்தம்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் நிற்கலாம். முன்னாடி நின்றால் நமக்கு பின்னாடி இமாமுக்கான அர்த்தம். இப்போ காபாவை பொறுத்தவரை நீங்கள் எங்கே வேணால் நிற்கலாம், எப்படி நின்றாலும் காபா தான். ஆனால் இங்கே கிப்லா இங்கே மட்டும் தானே. இமாமுக்கு பின்னாடி எவ்வளோ பேராக நிற்கலாம், ஆனால் இமாமுக்கு முன்னாடி ஜமாத்தோட தொழுவு, தனியாக தொழுவானா தொழுலாம், ஜமாத்தோட தொழுவு இமாமுக்கு பின்னாடி தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து சில ஆஜர் என்ன பண்ணுவாங்க, இங்கே நின்று தொழுவாங்க, ஜுமா அன்னைக்கு இங்கிருந்தே பின்பற்றுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. முன்னாடியே வந்து நீங்கள் அந்த போட்டிருக்கிற அந்த போர்டுக்கு பின்னாடி, அதாவது பள்ளிக்குள்ளே போயிடணும், பள்ளிக்கு வெளியே நிற்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கிப்லா நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஜமாத்தோடு தொழுகும் போது தான், ஜமாத் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், இங்கேயே கூட தொழலாம். பெண்களுடைய பகுதி நேராக பெண்கள் அங்கே போயிட வேண்டியதான். அதான் ஜன்னத்துல் பக்கி கபரிஸ்தான். அந்த அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி ரோடு வரையும் இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிற கபரிஸ்தான். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள அடக்கப்பட்டிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிற கபரிஸ்தான். இன்னும் சொல்ல போனால் அதில் 1000 வந்து நல்லவர்கள், அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள்லாம் அடக்கப்பட்டிருக்க கபரிஸ்தான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஜன்னத்துல் பக்கியுக்கு போய் துவா செய்த நிறைய நிகழ்வுகள், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினது, அங்கே போய் துவா செய்த நிறைய ஹதீஸுகள் அந்த ஜன்னத்துல் பக்கியினுடைய சிறப்புகளை பற்றி வருது. அதனால் அந்த கபர்ஸ்தானை பார்க்குறோம். ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகு தான் திறப்பாங்க. ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு ஆண்கள் உள்ளே போய் என்ன செய்யலாம், ஜியாரத் செய்யலாம், சலாம் சொல்லலாம். பெண்கள் வெளியே இருந்து பார்த்து சலாம் சொன்னால் போதுமானது. இப்போ நம்ம மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே பஸ்லேயே நம்ம சொல்லிட்டு வந்தோம், நம்ம தொழுகையுடைய விஷயம், சலாம் சொல்கிற விஷயம், செலவாத்து ஓடுற விஷயம், இந்த 3 தான் நமக்கு முக்கியமானது. ஒரே ஒரு தொழுகையை இந்த மண்ணில் நம்ம தொழுகிறது 1000 தொழுகையை 1000 தொழுகை ஊரில் தொழுகிறத விட சிறந்தது. ஊரில் 1000 தொழுகைகள் எத்தனை நாள் தொழுகிறது? ஒரே ஒரு வக்து கூட நமக்கு அவ்வளோ வேல்யூவானது இந்த மண்ணில் தொழுகிறது. இந்த மண் சாதாரண மண் இல்லை. இந்த மண்ணிலிருந்து தான் உலகம் முழுக்க ஈமான் புரிச்சு. இங்கே இருக்கிற அன்சாரி சஹாபாக்கள் அவங்களுடைய தியாகம், அவங்க பட்ட கஷ்டம், இந்த தீனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, உலகம் முழுக்க சேர்த்தாங்க. இந்த மண்ணுக்கு மற்ற எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை உண்டு. ஒரு கட்டத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஒரு உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து ஆர்கியூமெண்ட், மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா, ஒரு ஆர்கியூமெண்ட் தானே, ஆதாரங்களை கொண்டு உலமாக்கள் பேசுவாங்க. அப்படி பேசும்போது கடைசியாக மக்கா தான் சிறந்தது. ஏன்னா மக்கா, அங்கே தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, மக்காவில் தான் காபா இருக்குது, மக்காவில் தான் முதல்ல வஹி இறங்குச்சு, மக்கா தான் சிறந்தது. ஆனால் மக்காவை விட காபா அங்கே இருக்குது, காபா தான் சிறந்தது. ஆனால் காபா மக்காவை விட ரவுலா இங்கே சிறந்தது. ஏன்னா சொர்க்க பூமி எங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. சொர்க்கமே இங்கே இருக்குங்கும் போது அப்போ அதையும் விட இந்த ரவுலா சிறந்த பூமி. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய பூமியே அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். அது துனியாவுடைய ஜமீன் இல்லை, அது சொர்க்கத்தினுடைய ஜமீன் அது. அதனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அப்படிப்பட்ட உயர்ந்த பூமியில் நம்ம இங்கே இருக்கிறோம். இருக்கும்பொழுது எவ்வளோ கண்ணியமாக நம்ம இருக்க முடியுமோ, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்க முடியுமோ, எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக, ஒழுக்கமாக, கண்ணியமாக இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமியை நீங்கள் வந்ததையும் பார்த்துருப்பீங்க. மக்கால ஒரு பரபரப்பாக ஒரு சவுண்டாக இருந்துகிட்டே இருக்குது. இங்கே அந்த சவுண்டை பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. சஹாபாக்கள்ல சில பேர் ஏதோ ஒரு விவாதத்தில், தர்க்கத்தில் நபியினுடைய சவுண்டுக்கு மேலே கொஞ்சம் சவுண்டு உயர்ந்த உடனே அல்லாஹ் கண்டித்து ஆயத்தை இருக்கிறான். நபியினுடைய சப்தத்துக்கு முன்னாடி உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய நிறைய இக்ராமுகளில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே பஸ்ஸில் சொன்ன மாதிரி நீங்கள் சலாம் சொல்லணும், ஸலவாத் ஓதணும். ஆண்களை பொறுத்தளவில் நேராக அந்த பக்கம் உள்ள இப்போ என்ட்ரி போவோம், ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் சலாம் சொல்லிட்டு வந்துடும். சலாம் சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா 3 கேட் இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 3 கேட் இருக்கும். ஆண்கள் சலாம் சொல்லும்போது நடு கேட்டில் தான் சலாம் சொல்லணும். முதல் கேட்டில் சலாம் சொல்லக்கூடாது, கடைசி கேட்டில் சலாம் சொல்லக்கூடாது, உள்ளே இருக்கிற கேட் சொல்கிறோம். நடு கேட்டில் தான் குணா அஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ், இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்கள். குணா அஸ்ஸலாம் அலா அபீ பக்கர், இங்கே அபூபக்கருக்கு சலாம் சொல்லுங்கள். குணா அஸ்ஸலாம் அலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர்ல இருந்து சலாம் சொல்லிட்டு அரபியில் எழுதியிருப்பாங்க. ரொம்ப நேரம் அங்கே நிற்க விட மாட்டாங்க, அதே மூவ் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் தான் வரும், இப்படி தான் வரும். திரும்பி நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறோம், உடனே அபூபக்கர் சலாம் சொல்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்கிறோம். எப்போதுமே நான் பஸ்லேயும் சொன்னோம், அதாவது யாரெல்லாம் நம்ம இடத்துல சலாம் சொல்லி அனுப்பினார்களோ எல்லாரும் சார்பாகவும் நம்ம சலாம்னு நினச்சி சொன்னாவே அவங்களுடைய சலாத்தை நம்ம எத்தி வச்சுக்கணும்னு அர்த்தம். இதையெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரவுலாவுக்கு தொழுக போகிற இடம் அங்கே நிற்கிது பாருங்க. அங்கெல்லாம் ஹாஜிகள் நின்றுட்டு அந்த காட்டிட்டு போகிறாங்க பாருங்க. நின்று இந்த கியூ நிற்கிறது, அங்கே கியூ நிற்கிறது எல்லாமே ரவுலாவுடைய பர்மிட்டுக்கான கியூ. அங்கே நான் சொன்ன மாதிரி நம்ம டைம் என்ன டைம் போட்டிருக்கோ அந்த டயத்துக்கு 1/2 hour பிஃபோர் வந்து நம்ம இங்கே நின்று நம்ம காட்டிட்டோம்னு சொன்னால் நம்மளை என்ன செய்வாங்க, உள்ளே அனுப்பிடுவாங்க. அந்த டைம் தாண்டிட்டா நம்மளை உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அதாவது அந்த டைத்தை வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நம்ம போட்டிருக்கிற டைமை நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இப்போ சலாம் சொல்லிட்டு, இப்போ ஆண்கள் மட்டும் இப்படி சலாம் சொல்லிட்டு வந்துடுறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒன்று இஷா தொழுவாதவங்க தொழுவுங்க. முதல்ல 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவுங்க. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு பெண்கள் இங்கே இருங்க, ஆண்கள் உள்ளே போய் சலாம் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் வந்துடுங்க. எல்லாம் அப்புறம் போகலாம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ். அப்படியே ஆண்கள் வாங்க. அந்த கபரில் இருந்து அங்கேருந்து இந்த மெம்பருக்கு ட்ரை பண்ணுவோம். ரவுலாவுக்கு கூட போடுவோம், அப்படியே ட்ரை பண்ணுவோம். இமாம் நின்று தொழு வைக்கிற மெஹராப் அது கீழே இமாம் நின்று தொழு வைக்கிற மெஹராப். என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய கபருக்கும் இடையில உள்ள பகுதி மாபைன பைத்தி ஒரு மெம்பரி. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபர். ஆயிஷா அம்மையார் அடக்கப்படுற ஆயிஷா அம்மையாருக்கு வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சலாம் சொல்லியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் பண்ணியிருக்காங்க.
அவங்க எல்லாருக்காகவும் நம்ம சலாம் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வீக் நம்ம மதீனாவோட வீடியோ எல்லாம் வரும். மறக்காமல் நம்ம உம்ரா சீரிஸ் வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.